வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. இந்த டயலாக்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. இப்போ யாருக்கு? நான் கேட்குறேன், திருமாவளவன் கூட அந்த வார்த்தை சொல்லியிருக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இருக்குதோ அந்த அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். நீங்கள் வழங்குற இடத்துல இருக்கீங்களா, பெறக்கூடிய இடத்துல இருக்கீங்க? நீங்கள் இதை சொல்லுங்க. கூட்டணி வச்சது சீட்டு எண்ணிக்கையில் நம்ம பார்க்குறப்ப 10 இடங்கள் நாடாளுமன்ற தொகுதிங்கிறது சார். 10 இல்லை சார், 20 கேட்டாலும் கொடுப்பாங்க. அங்கே வேற யார் இருக்காங்க வாங்குறதுக்கு? கலைஞர், ஜெயலலிதா, ராமதாஸ் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் ரிசர்வேஷனுக்காக போராட்டம் நடத்தின அந்த வரலாறு இருக்குது பார்த்தீங்களா? இந்தியாவில் இன்னொரு கட்சி பண்ணலை சார். திருப்பி மறுபடியும் இதே உருட்டுறீங்க. சனாதன சக்திகள் எங்களை தடுத்துடுச்சு, பரட்டிடுச்சு, உருட்டுடுச்சு, நசுக்கிடுச்சு, ஒடுக்கிடுச்சின்னு பேசிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? மூன்றாவது இப்போ யார் உங்களை தடுத்தது? சாதிச்சது என்ன? ஆட்சி, நான் கேட்குற ஆட்சி அதிகாரத்தோட நகர்வில் நீங்கள் சாதிச்சது என்ன? சைபரில் தான் நிற்கிறீங்க ரெண்டு பேருமே. பாமக இப்போ போய் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கீங்க பாஜக கூட. பாமக எத்தனை இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இந்த நாடாளுமன்றத்தில்? இல்லை, என்ன நினைக்கிறாங்க, தென் மாவட்டங்களில் டிடிவியை சேர்த்துட்டா தென் மாவட்டங்களில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே. ஆர்கே சுரேஷ் காடுவெட்டி குருவுடைய அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நடித்ததுன்றது பார்த்தீங்கன்னா காடுவெட்டி குருவுக்கு ஒரு அவமானம். இந்த இடத்துல கலைஞர் இல்லாத, ஜெயலலிதா இல்லாத காலத்தில் நீங்கள் ஒன்றா இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது தானே சார் முடிவு. நீங்கள் கை காட்டுறது தான் சார் எம்பி, நீங்கள் கை காட்டுறவங்க தான் சார் முதலமைச்சர். அக்கார்டு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கு. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டதுலேருந்து பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் சமீபத்திய செய்தி என்னன்னா, பாமக பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான். இது கடந்த சில நாட்களாக நம்ம நிறைய பேசிக்கிட்டு வந்தோம். பாமக யார் கூட போக போகிறாங்க, அதிமுகவா பாஜகவா அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. ஒரு பெரிய டீலில் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்படுது சார். பாமக அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு கட்சியா? ஏன் பாமகக்கு இவ்வளவு டிமாண்டாக இருக்குது? இல்லை, இவங்க கடந்த காலத்தில் இவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. எல்லா கட்சியிலும் இங்கே ஒரு அடையாளம் இருக்குது. இவங்க ரெண்டு பக்கமும் பேசுவாங்க. மாட்டு தரகர் மாதிரி பேரம் பேசுவாங்கன்ற பேரை இவங்க எடுத்துட்டாங்க. எப்போ எடுத்துட்டாங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. ரெண்டு கட்சியிலும் மாறி மாறி கூட்டணி வைக்கிறது தான் எங்களுடைய இலக்கு. ஆனால் இங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட எல்லா கட்சிகளுமே கேட்டால் திராவிட இயக்கங்களுக்கு, அதாவது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றுன்ற அந்த சிந்தனையோடு தான் இவங்க வந்தவங்க எல்லாருமே. அது விசிகாவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இன்னும் இன்றைக்கி இருக்கிற பல கட்சிகள் எல்லாமே. ஆனால் காலப்போக்கில் கேட்டால் மாறி மாறி கூட்டணி வச்சு விஜயகாந்த் உட்பட தேமுதிக உட்பட சொல்கிறேன். ஆனால் இவங்களாம் ஆரம்பம் புள்ளி எதுன்னு கேட்டிங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்புன்ற அந்த புள்ளியிலேருந்து தொடங்கினவங்க தான் இவங்கெல்லாம். காலப்போக்கில் இவங்க கேட்டால் அந்த பதவி சுகம், பணம், இது எல்லாமே இவங்களை மாற்றிடுச்சு. அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சினா கேட்டால் எல்லா கட்சியும் தான் இங்கே பணம் வாங்குது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக பேசப்பட்டது. ஏன்னா அது கடந்த காலம், ஏன்னா இன்றைக்கி பேசிகிட்டே இருப்பாங்க, அடுத்த நாள் வேறு. அவரே அதை மறுக்கிறார். சமீபத்தில் பேசினப்போ இப்படி தான் பேசுகிறாங்க, பொட்டி வாங்கிட்டு அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? எப்படி உங்களுக்கு தெரியும்? எதன் ஆதாரத்தில் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கூட கடுமையாக கோவப்பட்டு. வார்த்தைகள் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தவிர்க்க முடியாமல் இதை நான் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி திராவிட கட்சிகளோட இனி கூட்டணியே கிடையாது, அப்படி வச்சுக்கிட்டா தாயை புணர்வதற்கு சமம்னு சொல்லிட்டு டாக்டர் ஐயா சொன்னாரா இல்லையா? அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? இதுதான் உதாரணம். டயர் நக்கின்னு சொன்னது யார்? அன்புமணி சொன்னாரா இல்லையா? கூட்டணி வச்சுக்கிட்டாங்களா இல்லையா? ஏன் இன்னும் சொல்லப்போனால் துண்டு சீட்டுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? ஒருவேளை விசிகாங்க இல்லைனா இன்றைக்கி திமுகவோட கூட கூட்டணி வச்சு பேசியிருப்பாங்க, பேரம் பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டால் நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. நான் திரும்பவும் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான் பணம் வாங்குச்சுன்னு சொல்ல. ஆனால் அந்த மாதிரியான விமர்சனங்கள் வர்றதுக்கு இவங்க பார்த்திங்கன்னா அதிகமான வார்த்தை பிரயோகங்களே அது காரணமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை சொல்லிட்ட பிறகு எப்படி நீங்கள் மறுபடியும் அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி பேசுகிறீங்க? அதை நம்ம பார்க்கணுன்னு. சரி, இன்னொரு பக்கம் இப்போ என்ன பேசப்படுதுன்னு கேட்டால் பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வச்சதுக்கு அடிப்படை காரணம். நீங்கள் பிஜேபியோட கூட்டணி நீங்கள் இப்போ இருக்கிறதுல நமக்கு யாருக்கும் எந்த மனமாச்சரியம். ஆனால்
நேற்று வரையில் வந்து இப்போ எதுக்காக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் போய் வந்து இபிஎஸ் கிட்ட பேசினார், என்ன பேசினார்? இதெல்லாம் இருக்குல்ல. ஒரே சமயத்துல ரெண்டு பேர்ட்டையும் பேசி அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? நான் கேட்குறேன். திராவிட இயக்கங்களோட நீங்கள் கொள்கையை வந்து நீங்கள் கூட்டணி வச்சதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கொள்கை முரண் தான். சரிங்களா? நீங்கள் எதுக்காக எந்த புள்ளியிலேருந்து நீங்கள் இந்த கட்சியை தொடங்குனீங்க? எங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க? இப்போ ஆரம்பித்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கல்ல, அப்போ உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இனிமேல் என்ன இருக்க போகுது? இப்போ முற்றிலுமாக நீங்கள் எங்கே போய் சேர்ந்துட்டீங்க? பிஜேபியோட சேர்ந்துட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பிஜேபியோட கூட்டணி வச்சுன்னா இவங்க வலிமையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? சீட்டுகளை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ சீட்டை பெறக்கூடிய இடத்துல போயிட்டீங்க. உங்களுடைய கடந்த கால வளர்ச்சி என்ன, பிஜேபியோட வளர்ச்சி என்ன? அது மத்தியில் கூட ஆட்சியில் இருந்துக்கிட்டோம் சார். இப்போ நீங்கள் வழங்குற இடத்துல இருக்கீங்களா, பெறக்கூடிய இடத்துல இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்க. கூட்டணி வச்சது சீட்டு எண்ணிக்கையில் நம்ம பார்க்குறப்ப 10 இடங்கள் நாடாளுமன்ற தொகுதிங்கிறது சார். 10 இல்லை சார், 20 கேட்டாலும் கொடுப்பாங்க. அங்கே வேறு யார் இருக்காங்க வாங்குறதுக்கு? நான் கேட்குறேன். நான் பிஜேபி நான் கேட்குறேன், யார் வாங்குறதுக்கு யார் இருக்கிறாங்க? 20 கூட கொடுத்துருப்பாங்கன்ற நான். இவங்க கம்மியாக கேட்டிருப்பாங்க ஒரு வேலை. அங்கே என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். நோட்டா கிட்ட தோற்ற கட்சியோட போயிட்டு நீங்கள் இன்றைக்கி டேட் நான் சொல்ல சார், இன்னும் அவங்க வந்து வாக்கு வாங்கி காட்டவே இல்லை. அவங்களுடைய பர்சன்டேஜ் காட்டவே இல்லை. தமிழ்நாட்டில் தனித்து நின்று இவங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு காட்டவே இல்லை. இப்போ இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கொடுக்க ஒரு சீட்டு நீங்கள் சொல்கிறீங்க 10 சீட்டு பெருமையாக சொல்கிறீங்க. அவங்க நோட்டாக்கிட்டே தோற்ற கட்சி. உங்கள் நிலை அப்படியா? கடந்த காலத்தில் எடுத்துங்க சார். தமிழ்நாட்டில் ரிசர்வேஷனுக்காக வந்து போராட்டம் நடத்தின அந்த வரலாறு இருக்குது பார்த்தீங்களா? இந்தியாவில் இன்னொரு கட்சி பண்ணலை சார். இந்தியாவில் இன்னொரு கட்சி பண்ணவே இல்லை. அந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதான் திராவிட கட்சிகளையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதிகலங்க செய்யக்கூடிய வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் 150 ஆண்டு காலம் வாழ்ந்த மரங்களை வெட்டி அந்த அப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி, வயது அடிப்படை சொல்கிறேன். சாலையில் வந்து போட்டால் அந்த மரத்தை அப்புறப்படுறதுக்கு இவங்க கிட்ட அதுக்கான அந்த ஸ்ட்ரக்சரில் கிரேன்கள் அந்த அளவுக்கு கிரேன்கள்லாம் இல்லை. அவ்வளோ இன்றைக்கி மரங்கள்லாம் இன்றைக்கி வேறு, இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி ஏகப்பட்ட மெட்ரோவில் பார்க்குறோம், நீங்கள் ஏகப்பட்ட கிரேன்கள்லாம் வந்துடுச்சு. அன்றைக்கெலாம் அந்த மரத்தை அப்புறப்படுத்துறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸ்தம்பிச்சது தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது இன்னும் நெடுஞ்சாலைகளை வீசினாங்க. அப்போ நெடுஞ்சாலைகளை வந்து குறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வெட்டி சாய்ச்சாங்க. அப்போ எத்தனை பேருடைய உயிர் தியாகத்தில் உருவான ஒரு கட்சியை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சரத்குமார் ரேஞ்சுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து அடகு வைக்கிறீங்க, இல்லை அது கிட்டத்தட்ட விற்கிற நிலைமை தான். ஏன்னா நான் பார்க்குறேன் பிரபா, இது வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் நீங்கள் வந்து பேரம் பேசுறீங்க சொன்னால் உங்களுக்கான அங்கே மரியாதை கிடைக்கும், உங்களுக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்கும். ஆனால் பிஜேபியோட வந்து கேட்டால் உங்கள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ருவாங்க. கடந்த காலத்தில் நீங்கள் மற்ற மாநிலங்களில் நீங்கள் பாருங்கள், சிதைச்சி உருக்குலைச்சிருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிரட்டலுக்காக போனீங்கன்ற மாதிரி கூட பேச்சு இருக்குது. நிறைய சிபிஐ வழக்கு இருக்குது, வழக்குக்காக தான் போயிருக்காங்க அப்படிலாம் கூட பேச்சு இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. யாருக்கு பொருந்தா கூட்டணி? தமிழ்நாட்டுக்கு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட இயல்புக்கு வந்து ஒரு பொருந்தா கூட்டணி தான் அந்த பிஜேபி. ஒரு சூழ்நிலை கைதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் போய் சேர்ந்துட்டாங்க. இதிலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது கிட்டத்தட்ட ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி, இது மர்மத்தீவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் இந்த பிஜேபி. அதுக்குள்ளே நீங்கள் போய் ஐக்கியம் ஆகிட்டீங்க. நீங்கள் உதாரணம் சொல்லுவீங்க, திமுக போகலையா, அதிமுக கூட்டணி வைக்கலையாலாம் பேசுவீங்க. அவங்க இப்போது நான் சொல்ல கேட்டால் ஒரு வலிமையான கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு வழங்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ஒரு காலத்தில் காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் 30க்கு 10 பேசுவாங்க. 30 கொடுத்து 30 வந்து தேசிய கட்சி எடுத்துக்கோம், காங்கிரஸ் எடுத்துக்கோம், 10 சீட்டு இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ கூட வந்து கொடுக்குற இடத்துல அவங்க இல்லை, இவங்க தான் கொடுக்குற இடத்துல இருந்தாங்க. 30 நீங்கள் எடுத்துங்க, 10 நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் 40 உங்களுக்கு, 160 எங்களுக்கு, அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போனாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது மாதிரி ஒரு கிவன் டேக், சென்ட்ரலில் நீங்கள் ஆண்டுக்குங்க, ஸ்டேட்டில் நாங்கள் ஆளும், இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இது. ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் ஒரு சின்ன கட்சி, வளர்ந்து வரக்கூடிய கட்சி, இப்போ சமீபத்தில் வளர்ந்துள்ள தேய்மானம் ஆகக்கூடிய நிலையில் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து போய் வந்து கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி நீங்கள் வந்து பிஜேபியில் போகிறீங்க சொன்னால் யாருக்கு சாதகம்? பிஜேபி ஒன்றா சாதகம். உங்களெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டா வந்து ஜெயிச்சிருவாங்க. இதனால் உங்களுக்கு என்ன வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட போதா? நீங்கள் ஒரு அணியில் கரெக்டான ஒரு கூட்டணி சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் முடிவு எடுக்கிற இடத்துல என்ன முடிவு எடுத்துருக்கணும்னு கேட்டால் அதிமுகவோட போயிருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஈக்குவல் டஃப்பாக இருந்திருக்கும். தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஏடிஎம்கே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திமுக. சரிங்களா? அப்படிங்கும்போது ஒரு ஈக்குவல் டஃப் இருந்திருக்கும்.
இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டால் வந்து போய் நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி போது பிஜேபி வந்து வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய வாக்கு வங்கியை வந்து உயர்த்திக்க உதவுமே தவிர பாமக பாஜக கூட போனது பாஜகவுக்கு தான் ப்ளஸ், பாமக கிடையாது. பாமக கிடையாது. என்ன இருக்குது சொல்லுங்கள். வேணா வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு இன்னும் கொஞ்சம் ஊற போட முடியும், அவ்வளோதான். இவர் மேலே வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்கு பயந்துட்டு தான் இவங்க வந்து போய் வந்து கூட்டணி வச்சுட்டாங்கன்னு தான் பரவலாக பேசுகிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் பேசுகிறாரு, பிஎம்கே இருக்கிற நம்பர். அது ஒன்றும் இல்லைன்னா சிபிஐயில் இருக்கிற அந்த கேஸ் வந்து தோண்டி எடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு மிரட்டல்லாம் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே அப்பா பிள்ளைக்குள்ளே ஒரு பிரச்சனை, வேறு வழி இல்லாமல் பிஜேபியோட அலைன்ஸ் பண்ணாங்க. இப்போ புரியுதுங்களா? இவங்க நிலைமை அதுதான். உங்களுக்கு என்ன சார் மரியாதை இருக்குது? உங்களுக்கு அங்கே என்ன மரியாதை இருக்குது? நீங்கள் பேசி பேசி திராவிட இயக்கங்களோட நீங்கள் முரணை வளர்த்துக்கிட்டீங்க. இங்கே வந்து நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து தான் போனோம். வெறும் வார்த்தையாலவே நீங்கள் காயப்படுத்தி கீழ்ச்சிக்கிட்டீங்க. உங்களை மாதிரி வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனால பேச முடியாதா? அதில் இருக்கிற மற்ற கட்சிகளோட பேச முடியாதா? நீங்கள் கூட்டணியும் வைப்பீங்க, இன்னொரு பக்கம் ஜெயிச்சு வந்த பிறகு என்னால் தான் உன்னால் தான் அந்த சர்ச்சையை உருவாக்குவீங்க. அது அன்புமணி பண்ணார் அந்த வேலையை. எனக்கு தெரிஞ்சு கேட்டால் டாக்டர் ஐயா பெரியவர்கிட்ட இருந்த வரைக்கும், ராமதாஸ் அவர்கிட்ட இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி இருந்துச்சு. இவர் வந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி தலைவராக வந்த பிறகு தான் வந்து அணுகுமுறை சரியில்லைன்றான். தன் சொந்த கட்சியில் இருக்கவங்ககிட்டே அணுகுமுறை சரியில்லை. அன்புமணியோட அணுகுமுறை சரியில்லை. பெரிய படித்த பட்டதாரியாலாம் இருக்கலாம் சரிங்களா. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஏட்டு சொல்கிறக்கா கறிக்கு உதவாதுன்னுவாங்க. நீங்கள் பொது இடத்துல நீங்கள் எப்படி மற்ற கட்சிகள்கிட்ட எப்படி அணுகுறீங்கன்னு முக்கியம். நீங்கள் ஒரு ஜமீன் போல தான் நீங்கள் நடந்துக்க முடியாது. நீங்கள் கட்சிக்காரர்கிட்ட நீங்கள் நடந்துக்கலாம் வேணாம். இந்த கட்சியில் இருக்க அடிமை இந்த கோக்காமணி கீக்காமணி இருக்காங்க போல இவங்ககிட்ட வேணாம். ஆனால் வந்து பொது இடத்துல உங்கள் பார்வை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் அன்புமணியோட படித்த பட்டதாரிகள் எல்லாருமே வந்து அவர் மேலே வந்து ஒரு பார்வை இருந்தது. ஒரு அடுத்த ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தகுதியான ஒரு காலகட்டத்தில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பார்த்தாங்க ஒரு கோட்பாடு. ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நெகட்டிவ் அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்து நான் ப்ராக்டிக்கல் தான் பேசுகிறேன், எதிர்த்து பேசுகிறேன். பட் டாக்டர் ஐயா மேலே உள்ள பார்வை வேறு, பெரியவர் மேலே உள்ள பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நான் சொல்கிறேன் பிரபா, இது மிகைப்படுத்தி சொல்கிறதா கூட சில பேர் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டாங்க. அதை பற்றி நான் கட்சி பாகுபாடோ நான் பேசுறது கிடையாது, பாரபட்சமாக பேசுறது கிடையாது. 10 பால் தாக்கரேக்கு சமம் ஒரு டாக்டர் ராமதாஸ். 10 பால் தாக்கரேக்கு சமம், அந்த அளவுக்கு ஒரு வலிமையான. ஆமாம் 10 காஞ்சிராமுக்கு சமம் ஒரு டாக்டர் ராமதாஸ். 3வது தலைவராக பார்க்கப்பட்டார். வைகோவெல்லாம் பின்னாடி தள்ளிட்டார், மற்ற திராவிட கட்சிகள்லாம் பின்னாடி தள்ளிட்டார். கலைஞர், ஜெயலலிதா, ராமதாஸ் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? யாரோ ஒரு அண்ணாமலை எங்கேருந்தோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து இன்றைக்கி பேரம் பேசுகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்களா கட்சியை? எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேர் தியாகம், டாக்டர் ராமதாஸோட உழைப்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரைஞ்சி காணாமல் போயிட்டுருக்கு. இனி இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் டாக்டர் ஐயான்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் டாக்டர் ஐயான்னு சொல்ல முடியாது. மோடி தான் சொல்லணுமா? ஜின்னு சொல்லணும். டாக்டர் ஜி, சின்னையா ஜி, பெரியய்யா ஜி, ஜின்னு தான் சொல்லணும். அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வேணா பாருங்கள், அதில் இருக்கிற கட்சியில் சொல்லுவாங்க இனிமேல் டாக்டர் ஐயா, பெரிய ஐயா, சின்ன ஐயான்னு சொன்னாங்கல்ல, இனிமேல் ஜி சேர்த்துப்பாங்க. அவ்வளோதான். ஐயான்ற பேர் ஜி, சின்ன ஜி, பெரிய ஜி, அப்படி தான் ஆகிடும். இந்த நிலைமை ஒன்று நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த நிலைமைக்கு வர காரணம் சில அன்புமணி அவர்களுடைய தவறான முடிவுகள் அப்படின்னாலும் கட்சிக்குள்ளேயே அவருடைய சமுதாய ரீதியாகவே நிறைய துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது காரணம் அப்படின்னு பேசிக்கிறேன். சுயநலம் தானே காரணம். சுயநலம் தானே காரணம். உங்ககிட்ட ஒட்டுமொத்தமாக இருந்தவங்கள தான் சார். ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன தான் எதிர்ப்பு இருந்தாலும் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. இந்த டயலாக்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. இப்போ யாருக்கு? ஒரு காலத்தில் என்ன தான் கருத்து வேற்றுமை தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாக்டர் ஐயா பெரியவர் மேலேயே கருத்து வேற்றுமை இருந்து, சின்னவர் மேலே கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட அங்கே ஓட்டு போட இடம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு போகாது. வாக்களிக்கும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட்சியை விட முடியாது, நம்ம ஜாதி விட முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு வட மாநிலங்களில் செல்வாக்கு இருந்துச்சு. எப்போ வந்து அந்த இளவரசனுடைய அந்த வழக்கு தருமபுரியில் வந்து பார்த்தா, தருமபுரியில் தான் ஆரம்பிச்சுது இவங்களுக்கு, சரிங்களா? அந்த பிரச்சனைக்கு பிறகு தான் இவங்க வந்து அடுத்தது இவன் கேட்டால் முற்றிலுமாக வந்து இவர் என்ன செய்கிறார் கேட்டால் ஷெட்யூல் கம்யூனிட்டிக்கிட்ட வந்து முற்றிலுமாக இவங்க முழுக்க ஷெட்யூல் கம்யூனிட்டி வந்து வாக்குகள் எல்லாமே விசிகா கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை இவங்ககிட்ட இருக்குது. அதுவே முதல் தப்பு. என்ன ஒட்டுமொத்தமாக வந்து விசிகா கிட்ட வந்து ஷெட்யூல் கம்யூனிட்டி உள்ள அத்தனை பேருமே விசிகா பக்கம் தான் இருக்கிறாங்கன்றது சொல்ல முடியாது, சரிங்களா? அது கட்சியில் இருக்க பொறுப்பில் கூட பல்வேறு பொறுப்புலலாம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய பார்வை என்னாச்சுன்னு கேட்டால், அப்படி வந்த உடனே இவர் என்ன செஞ்சிட்டார் கேட்டால், நான் தலித்துக்கு எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணார். உங்களுக்கு தெரியும்,
நான் நான் தலித்த அத்தனை பேர் தலித் அல்லாதவர்கள் அல்லாத அத்தனை சேர்ந்து பேர் ஒரு ஒரு கூட்டமைப்பு கூட்டமைப்பு உருவாக்கணும். அதுதான் மிகப்பெரிய பிழை. டாக்டர் ஐயா பண்ணதுலேயே என்ன கேட்டால் அதுதான் பிழை. நீங்கள் ரிசர்வேஷன் வாங்கினீங்கன்னா வன்னியருக்கு மட்டுமா நீங்கள் வாங்கினீங்க? அதில் மற்ற அமைப்புகளும் மற்ற சாதிகளும் சமுதாயமும் சேர்ந்து தான் நீங்கள் வாங்கினீங்க. அப்படி ஒரு பார்வை மேலே இருந்தது. இப்போ நான் கேட்குறேன், 2 பேருமே ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் யாரும் கேட்க மாட்டாங்க, நான் கேட்குறேன். அது விசிகாவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள், நீங்கள் 2 பேரும் கட்சி ஆரம்பித்து நீங்கள் சாதிச்சது என்ன? அவங்க வேணால் ரிசர்வேஷன் சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக நான் வந்து ஒரு பட்டியல் வகுப்பு மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கிறேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது உண்மையும் கூட. திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டியல் வகுப்பு மக்கள் இதை தாண்டி ஆட்சி அதிகாரத்துக்கு உங்களுடைய நகர்வு என்ன? 0 நிற்கிறாங்க 2 பேருமே. தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் திருமாவளவனும் அப்படியே நிற்கிறாரு, அன்புமணி அப்படியே நிற்கிறாங்க. முதலமைச்சர் பார்க்குற அந்த பார்வை இருந்துச்சு இல்லையா? இது காரணம் என்ன? ஊர் 2 போட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தான் ஆயிடுச்சு திராவிட இயக்கங்களுக்கு. நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தபோது, ஒரு அணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே உள்ள மரியாதை வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி 2 சீட்டு கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உதவாத வந்து பார்த்தீங்கன்னா நோட்டா கிட்ட தோக்கிற கட்சிக்கிட்ட போய் 10 சீட்டு வாங்குறீங்க. ஆட்டு புடுக்க கை நிறையன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களால் 3ஆவதுக்கு போகவே முடியல. திருப்பி மறுபடியும் இதே உருட்டுறீங்க. சனாதன சக்திகள் எங்களை தடுத்துடுச்சு, பெரட்டிடுச்சு, உருட்டுடுச்சு, நசுக்கிடுச்சு, ஒடுக்கிடுச்சின்னு பேசிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? 3வது இப்போ யார் உங்களை தடுத்தது? அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கான அந்த சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்போ தமிழ் குடிதாங்கின்னு சொன்னீங்க. அந்த பட்டம் இன்னும் இருக்குது. அந்த பட்டம் இன்னும் இருக்குல்ல, நீங்கள் தானே கொடுத்தீங்க. சொல்லும்போது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிகிச்சை கூட பொது மேடையிலே பார்த்தாரு டாக்டர். பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த படம். திருமாவளவனுக்கு தான் ஹார்ட் கரெக்டாக அடிக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பத்தில் பிரபா, ஒரே கம்பத்தில் ஒரு கட்சியோட கூட்டம், ஒரே கம்பத்தில் வந்து விசிகா கொடியும் பறக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியும் கொடியும் பறக்கும். ஒரே கம்பத்தில் ஒரு கொடி கம்பத்திலே 2 கட்சியினுடைய கொடியும் பறக்கும். அந்த ஐக்கியம் எங்கே போச்சு? இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா? சாத்தியம்? 2 பேருமே இழந்தாங்கன்னு சொல்லுவேன் நான். அது விசிகாவாக இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் நீங்கள் ஒரே அணியில் இருந்தீங்கன்னு வச்சுக்க சார், ஒரு கூட்டணியாக இருங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர் பேட் கட்சிங்கெலாம் சேர்ந்துக்கிட்டு பிஜேபி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதில் போய் வெக்கமே இல்லாமல் போய் சேர்ந்துக்கிறீங்க. ஏன் நீங்கள் வந்து ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடாது? எங்கே போச்சு? உங்களுடைய சுயநலம் தானே. விசிகா தலைவருக்கும் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் தலைவர் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன், ஒரு பயம் இருந்தா இல்லையா? விசிகாவும் 2 சீட்டிலே தான் நிற்கிறீங்கல்ல. இப்போ திருப்பி நீங்கள் சனாதனம் சொல்லிட்டு இதே நீங்கள் உருட்டிட்டு இருந்தீங்கன்னா யார் நம்புவாங்க? நான் பொதுவாக கேட்குறேன். எனக்கு ஒன்றும் அண்ணன் மேலே எனக்கு மரியாதை உண்டு, டாக்டர் ஐயா மேலே மரியாதை உண்டு. நான் கேட்குறது நியாயமான கேள்வி கேட்குறேன். நியாயமாக பேசணும்னு நினைக்கிறேன். நான் நிம்மதியாக தூங்கணும் போயிட்டு பேசிட்டு. ஒருதலைபட்சமாக பேசணும் எனக்கு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ வந்து இதை சாதிச்சது என்ன? நான் கேட்குற ஆட்சி அதிகாரத்தோட நகர்வில் நீங்கள் சாதிச்சது என்ன? சைபரில் தான் நிற்கிறீங்க 2 பேருமே. இத்தனை ஆண்டு காலம் உழைப்பு என்னாச்சு? திருமாவளவன் கிட்டத்தட்ட வாழ்க்கையே போச்சு. முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான வாழ்க்கையே இல்லை, தியாகமாகவே போயிடுச்சு. நீங்கள் பண்ண இடஒதுக்கீடுக்காக நீங்கள் பண்ண தியாகங்கள் என்னாச்சு? அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக பாட்டாளி மக்கள் கட்சின்ற கட்சி வந்து காலங்காலமாக இருக்கணும். என்னாச்சு? கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி ஆயிட்டீங்க. போய் வந்து பண்டார பரதேசிங் கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. கடுமையான வார்த்தை போடுறேன்னு நினைக்காதீங்க. அதில் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் ஏதாவது இருக்கா? ஒரு கனெக்டிவிட்டி சொல்லலாம். இப்போ திராவிட இயக்கங்களுக்காக நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஒரு கொள்கை ரீதியாக ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன ஆச்சு? கடைசியில் ஒரு வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தப்பட்டு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டாங்கன்றாங்க. முழுக்க கிரிமினல்களால் வளர்க்கப்பட்ட கட்சி சார் அது பிஜேபி. எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் தேடக்கூடிய பட்டியலில் ஒரு 10 பேர் இருக்கிறான். இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்காங்களா சார்? எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கட்சியை பொறுத்த எடுத்துங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நிலைமை அப்படியா? எத்தனை பேர் தேடுறாங்க? விசிகாவோட நிலைமை அப்படியா? எத்தனை பேர் தேடுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவையா இன்னும் சொல்ல, திமுக அதிமுக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒப்பிட முடியாது. முக்கால்வாசி பேர் கிரிமினலாக இருக்கிறான். உண்மையா இல்லையா? நான் சொல்ல வரேன்னு கேட்டால் நீங்கள் சேர்த்தது அப்படி தான் சேர்த்துட்டு இருக்கீங்க. இந்த தமிழிசை அக்கா கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல்கள் அல்லாத கட்சியாக தான் இருந்துச்சு. இப்போ பெரும்பான்மையான கிரிமினல்கள் அதில் தான் இருக்கிறான். குற்ற வழக்கில் இருக்கவங்க, குற்ற வழக்கில் அத்தனை பேர் இருக்கிறான். அதில் நீங்கள் லிஸ்ட் எடுக்கலாம். நீங்கள் நான் யார்கிட்ட வேணாலும் இருக்கட்டும், எச் ராஜாவே நீங்கள் தலைவராக போட்டதா தான் இந்த மாதிரி கிரிமினல்லாம் அந்த அளவில் விட மாட்டார். கட்சி ஜெயிக்கிறது தோக்கிறதா வேறு விஷயம் சார். கட்சி வளர்க்கணுன்றதுக்காக எப்படி வேணாலும் வளர்த்துட முடியாதுல்ல. அப்படி வளர்த்துருந்தா நீங்கள் இந்த அலைன்ஸ் போக போகிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அப்போ முழுக்க முழுக்க அது யாராக இருக்கட்டும், அது பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், எச் ராஜாவாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை எல்முருகன் கொஞ்சம் ஆரம்பித்தார், அது கொஞ்சம் இவர் வந்து ஓவராக போயிட்டார். பெரும்பாலும் இப்பவும் தேடுற அகோரம்ன்றனா இன்றைக்கும் தேடிட்டு இருக்காங்க மாவட்ட செயலர், இன்றைக்கும் தேடிட்டு இருக்கு போலீஸ். அந்த ரெட்டின்றவன் காணாமல் போயிட்டான், எங்கே இருக்கானே தெரில. ஆர்கே சுரேஷ் வழக்கு நிலுவையில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவனும் ஒரு படத்தில் நடிக்கிறான், சரிங்களா? அவன் என்ன படத்தில் நடிக்கிறான் பாருங்க. அவனே வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா கோல்டு திருட்டு வழக்கில் போயிட்டு வந்தான். அவன் எனக்கு காடுவட்டி குருன்ற அந்த நான் தான் கேட்கலாம்னு நினைச்சேன். இந்த விஷயங்கள் பாமக குறித்து அந்த தியாகம் பண்ணாலுங்க. அதான் பாமக குறித்து பேசுறதுனால நான் அவரை பத்தி கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்களே அதை கொண்டு வந்திருக்கீங்க. காடுவெட்டி குரு அவர்கள் அவருடைய அந்த அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து தனியாகவே இருக்குது வன்னியர் சமுதாயத்தில். குறிப்பாக பாமகவில் இருக்கிற பொழுதும் சரி, இப்போ இல்லாத பொழுதும் கூட அவர் மகன் கூட தனியாக வந்து கொஞ்சம் செயல்படுறார், கனலரசன் அவர்கள் கூட. அதில் அவருக்கு ஏதோ சரியாக பாதுகாக்கலை அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும், அவருக்குரிய ஒரு மரியாதை கொடுக்கல அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. அதுவும் ஒரு காரணமாக அந்த மக்கள் அது வந்து இன்னொன்று சார், வெறும் கட்சி நிர்வாகியாக மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அல்ல உறவினரும் நெருங்கிய உறவினர் ஒன்று. ரெண்டாவது கேட்டால் ஜெயங்கொண்டம் நியர் தான் காடுவெட்டின்ற இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், அரியலூர் மாவட்டம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேற்றுமை இருந்துச்சு, காலப்போக்கில் அது அப்படியே பெருசாக டெவலப் ஆகி அவருக்கு கிட்டத்தட்ட அவன் கேட்டால் அவர் நோய்வாய்ப்பட்டே இருந்தார். ஆனால் காடுவெட்டி குருன்றவர்னு கேட்டால் ஒரு பேக் போன் பாட்டாளி மக்கள் கட்சி. ரெண்டாவது கேட்டால் இந்த மாதிரியான ஒரு நிறைய கஷ்டங்களை அனுபவித்த ஒரு மனிதர். எப்படி இன்றைக்கி திருமாவளவன் வந்து ஒரு தியாகம் பண்ணவர் சொல்கிற மாதிரி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து தியாகம் பண்ணவர் காடுவெட்டி குரு. இல்லை உண்மையிலே சொல்கிறேன். அது என்ன எப்படி வந்து அன்புமணி நேசிக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார், ஒரு டாக்டராக இருக்கிறோம், அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரும் இருந்தார். கடுமையாக ஒரு வெள்ளேந்தியான ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்தாலும் கடுமையாக தாக்கி பேசுவார், கருணாநிதி இருந்தாலும் தாக்கி பேசுவார், இருக்கிறப்பவே பேசுவார். ஆமாம், பலமுறை சிறைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் யோசிக்கிறவரே கிடையாது. ஒரு அதிரடியான ஒரு தலைவராக பார்க்க கூட அப்படி தான் வந்து அந்த கட்சிக்கு வந்து வலிமையாக இருந்தது கூட அப்படி தான். இவருடைய பஞ்சாயத்து வந்து இவர்கிட்ட கொண்டு வருவாங்க. அவர் பேசின மேடையில் பேசினார்னா அடுத்த பஞ்சாயத்து நடக்கும் திராவிட கட்சிகள். ஏன்னா அந்தளவுக்கு கடுமையாக வந்து ஒருமையில் வந்து அந்தளவுக்கு வந்து, ஆனால் வந்து கடைசி காலத்தில் இவங்க வந்து பாதுகாக்க தவறிட்டாங்க. அதுக்கு காரணம் கேட்டால் இந்த உறவு முறையில் ஏற்பட்ட பிரச்சனை. ரெண்டாவது அடுத்த கட்ட தலைவராகிடும் சொல்லிட்டு, ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு வாரிசு இருக்குது. ஸோ இவங்களாம் நாளைக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து தன்னுடைய மகனுக்கு பிரச்சனை வருவாங்க சொல்லிட்டு டாக்டர் யாரும் ஓரம் கட்டப்பட்டவர் தான். கடைசி நேரத்தில் கண்டுக்காமல் விட்டாங்க வச்சுங்களா. நான் சொல்ல வருதுன்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து இன்றைக்கும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் காடுவெட்டி குருன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்க தான் செய்யுது. அவருடைய படத்திறப்பெல்லாம் இவங்க பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் விளக்கிட்டு இன்றைக்கும் அரசியல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் கிடையாது, காடுவெட்டி குரு. ஆனால் அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கும் வந்து இப்போ பிஜேபி உங்களுக்கு தெரியும், ஆர்கே சுரேஷ் வந்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் வந்து ஒரு குற்ற வழக்கு இருக்குது, விடுதலை ஆகலை. அப்படிப்பட்ட ஒரு நபரை போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் நடிக்க வச்சதே வந்து காடுவெட்டி குருக்கு ஒரு அவமானம். நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து திருமாவளவன்ற ஒரு கேரக்டரை உருவாக்கி அவரை ஓட ஓட அடிக்கிறார் போடுறாரு வர, இதெல்லாம் அது வேறு. ஆனால் அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தேர்வு செய்யும் போதே வந்து சரியான நபரை தேர்வு செய்யணும். நான் சொல்ல வரது அதுதான். இப்போ பெரியார் படத்தில் வந்து சத்யராஜ் நடித்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விமர்சனங்கள் வரல. மணியம்மை கேரக்டரில் வந்து குஷ்பு நடிக்கும்போது விமர்சனம் ஆச்சு. இப்போ பாரதியார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாயாஜி ஷிண்டே நடித்தார், அது வந்து அறிமுகமே கிடையாது. ஆனால் ஒரு கேரக்டரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து ஒரு தலைவர் தான், காடுவெட்டி குரு ஒரு தலைவர். அந்த தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்னு பார்த்துட்டு அந்த கேரக்டரில் ஒருத்தர் நடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் உணர்வுபூர்வமாக பார்த்துருக்கணும், சரியாக பார்த்துருக்கணும். அதில் வந்து நடிக்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு குற்ற வழக்கில் ஒரு பொதுமக்களை ஏமாற்றினா ஒரு வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகளை இருக்குது, நிலுவையில் இருக்குது. அவரை போய் நடிக்க வச்சது ஒரு அவமானம் சொல்ல வரேன். மேபி முன்னாடியே கூட அது இருக்கலாம் சார். ஆனால் அது வந்து அது அனுமதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து ரெண்டு தரப்பும் அனுமதிச்சிடக்கூடாது. காடுவெட்டியோட மகனாக இருந்தாலும் சரி, அல்லது டாக்டர் வந்து இவங்க பாட்டாளி மக்கள் தரப்புலையும் அதை அனுமதிச்சே இருக்கக்கூடாதுங்க. இவங்க சொன்னால் தானே சார் படம் வெளியே வரும், இவங்க சொன்னால் தானே படம் வெளியே வரும். ஏன்னா ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல. காடுவெட்டி குருக்கு வந்து ஒரு அவமானம். ஆர்கே சுரேஷ் நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டாக சொல்கிறேன். ஆர்கே சுரேஷ் வந்து காடுவெட்டி குருவுடைய அந்த கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நடித்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னா காடுவெட்டி குருக்கு வந்து ஒரு அவமானம். எவ்வளோ வந்து குற்றச்சாட்டு அல்லாத நபர்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு அரசியல் கட்சியிலே இருக்கிறார். அவர் பிஜேபிக்கு ஒரு கட்சியில் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஜாவர் உடைய அந்த சமாதியிலிருந்து விழுந்த மாலையை கொண்டு போயிட்டு அண்ணாமலைக்கு போட்ட நபர். அதுக்கு அந்த மாலைக்கு அந்த தவறான செயலுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஞ்ச நாள்லேயே தலைமறைவாயிட்டார், நாடு கடத்தப்பட்டார், கிட்டத்தட்ட நாடை விட்டு ஓடி வெளிநாட்டில் போய் பதுங்கியிருந்த நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்போ எந்த அளவுக்கு பவர் இருக்கு பாருங்கள். தேவருக்கு அந்த 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 சமாதியில் இருக்க மாலை எடுத்து இன்னொருத்தருக்கு போடவே கூடாது.
அதை போட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நிலைமைக்கானது, நாடு விட்டு நாடு ஓடினார். அப்படி போய் பதுங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் பல்வேறு தடவை வந்து அவர் நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மன் வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடியாமல் இருக்குது, விசாரணையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் போயிட்டு வந்து காடுவெட்டி குரூப் ஒரு கேரக்டர் நடிக்கிறது மிகப்பெரிய அவமானன்ற நான். இதில் நான் உள்நோக்கத்தோடு நான் சொல்லவே இல்லை. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு, சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் தான் நடிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. அதில் நீங்கள் விசிகா தலைவர் நீங்கள் அவமானப்படுத்துங்க, அது அவங்க பிரச்சனை, சரிங்களா? ஆனால் அந்த கேரக்டரில் வந்து நடித்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கணும். ஒரு அடையாளம் இல்லாத இப்போ சாயாஜி ஷிண்டேக்கும் பாரதியாருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம வந்து பாரதியாரவே பார்த்தோம். நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் உருவாகிருக்கணும்னு நினைக்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியாகம் செய்த மனிதரை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை வந்து நடிக்க வைக்கிறது வந்து அவமானம் சொல்லலாம். குறிப்பாக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நவீன காலகட்டங்களில் சமுதாய ரீதியான வாக்குகளை பற்றி சமூகம் சார்ந்து வாக்குகளை பெறுறது அப்படிங்கிறது சாத்தியமா? அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. எனக்கு நேற்று இவங்க அலைன்ஸ் செட்டில் ஆயிடுச்சுல, இன்றைக்கி காலையில் வரைக்கும் சொன்னால் ஒரு அதிருப்தி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியில் 2 பேருமே தவறு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முதல்ல தகவல் கேட்டால் பெரியவருக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணும் தான் விருப்பம்னு சொல்கிறாங்க. முழுக்க அன்புமணியோட முடிவு தான் இது, அண்ணாமலையோட இணையிறதுன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்குது. அன்புமணி மேலேயே ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு தான் தகவல். டாக்டர் ஐயா மேலே ஒரு அனுதாபம் இருக்குது, ஆனால் அதிருப்தி வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி மேலே இருக்குது. இது தவறான முடிவு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவோம் பிரபா, இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவங்க முழுக்க நம்பி இருக்கிறது நோட்டை நம்பி இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து இந்த பிஜேபியில் இருக்கிற இந்த இதுன்னு கேட்டால் என்ன நம்பியிருக்காங்கன்னா மிஷினை நம்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்க நோட்டு, இவங்க மிஷின். இதில் அதிமுக என்ன நம்பி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க பணமும் கொடுக்க போகிறது கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், பணம் நிச்சயமாக அவங்க செலவு பண்ண மாட்டாங்கன்ற நிலைமை. ஏன்னா முன்னாடி தலைமை வேறு தலைமை இருந்து, ஜெயலலிதா தலைமை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. இப்போ அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எண்ணத்தில் இல்லை. இப்போ சேரக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து வெவ்வேறு கட்சிகளுக்கும் சில பேர் சேர்ந்துட்டுருக்காங்க இல்லையா. இப்போ இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து இவங்க சீட்டு அறிவித்தால் கூட ஒரு உத்வேகமாக ஒரு முனைப்போடு வந்து ஒரு வீரியத்தோடு இவங்க செயல்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. வழக்கம் போல் இவங்களுடைய பர்சன்டேஜ் ஓட்டு ஒன்றா வாங்கலாம், இவங்க ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாங்க. இந்த பக்கம் இருக்கிற அந்த அலைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஷினை நம்பி இருக்கிற ஒரு கும்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கும். எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து கேட்டினா அதிமுக வந்து மெல்ல தள்ளிடும். இதில் சீமான் நீங்கள் எங்கன்னா சீமானை நான் தனியாக நான் சொல்கிறேன். இதில் அணியை மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், கூட்டணிகள் மட்டும் பேசுகிறேன். அதிமுக கூட்டணி, பிஜேபி தலைமையான கூட்டணி, திமுக தலைமை கூட்டணி, இந்த 3 கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கூட்டணியும் வந்து பார்த்திங்கன்னா சம அளவு பிரிச்சுக்கும் போது திமுகவுக்கு சாதகமாகும், திமுக அணி வந்து சாதகமாகும். மிஷினில் இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இவங்க டைம் எடுத்துக்கிறாங்க, கவுண்டிங் 1 மாதத்துக்கு மேலே எடுத்துக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறேன், எதுக்கு? அதை யாருமே கேட்கவே இல்லை. அந்த 1 மாதத்துக்கு மேலே எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கை வைக்கச்சு விளையாடுவாங்க. அது யாருக்கு சாதகம் பாதகன்றது தான் இப்போ இவங்க நம்பி போனவங்க கூட இப்போ திருமாவளவன் கூட எனக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. திருமாவளவன் ஏன் வந்து அதிமுக நோக்கி நகரலன்னு கேட்டால் இங்கே வந்து திமுக வந்து வலிமையாக இருக்குது, திமுகவோட கூட்டணியில் இருக்கிற அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு 2 சீட்டு நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் மூலமாக நம்ம கை வச்சு நம்மக்கிட்ட வரமாட்டாங்கன்ற. இப்போ அவங்க நிலைமை எல்லோரும் அப்படி ஆயிடுச்சு. நான் கேட்டேன்னா நம்ம தொகுதியை தொடாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா கோல்மால் பண்ணுவாங்க, தில்லுமுள்ளு நடக்கும்ன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்குது. கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டை விளையாட மாட்டாங்க, இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மிஷினை நம்பி இருக்கிறாங்க. திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டை நம்பி இருக்குது, திராவிட முன்னேற்ற நோட்டை நம்பி இருக்குது. இந்த 2 பக்கம் இருக்குன்னு கேட்டால் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு உணர்வுபூர்வமாக உத்வேகத்தோடு செயல்பட மாட்டாங்க, அவங்களுடைய வாக்கு சதவீதம் வாங்கிப்பாங்க. எப்படி இப்போ ஈரோட்டில் எப்படி வாங்கினாங்க அந்த மாதிரி வாங்கிப்பாங்கன்னு தான் இருக்குது. சின்னமே இருந்தாலும், ரெட்டையில் சின்னம் இருந்தாலும் சரி, ரெட்டையில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சின்னமும் இன்னும் ஒரு ஹேங்கிங்கில் தானே, இழுபறியில் தானே இருக்குது, ஊசலாட்டத்தில் தானே இருக்குது, இன்னும் முடிவாகலையே. ஓபிஎஸ் வந்து அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் வந்து சின்னம் ஒன்று பார்த்தீங்கன்னா பொதுவான இருக்குது, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் சின்னத்தோட வழக்கு இன்னும் முடியல. அவருக்கு இப்போ முடக்கி வைக்கலாம், அவர் பயன்படுத்த. இப்போ நாளைக்கு இவருக்கு கூட தீர்ப்பு வரலாம், அந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வரணும்ல, சரிங்களா? அதனால் அப்படியே நான் கேட்குறேன், சரி சின்னமே ரெட்டையில் சின்னமே இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாக்கு ரெட்டையில் சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க ஈரோட்டில், அவங்களுடைய பர்சன்டேஜ் வாங்கிப்பாங்க, இவங்க ஒரு பர்சன்டேஜ் வாங்கிப்பாங்க. இந்த 2 அணியும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ப்ளஸ் ஆகும்.
இப்போ எல்லாரும் பெரும்பான்மையாக எதிர்பார்க்கறது கேட்டால் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ரிசல்ட் வந்துடுச்சு. ஒருவேளை வந்து பாசிட்டிவாக வந்து வந்து மீண்டும் வந்து விவசாய சின்னம் ஒருவேளை சீமானவருக்கு கிடச்சிதுன்னா 4 முனை போட்டின்றது வலுவாக அடையும். 4 முனை போட்டி 4 முனை போட்டிக்கும். ஆனால் அப்பவும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா திமுக தரப்புக்கு தான் சாதம். அதாவது நான் திமுக சப்போர்ட்டாக பேசுகிறேன் கிடையாது. அந்த வாக்குகள் செதறும் போது நான் கேட்டிங்கன்னா வந்து செதறும் போது அதில் யார் பெஸ்ட் அமாங் ஃபெயில்னு ஒன்று இருக்குல்ல பிரபா, 5 மார்க் எடுத்தவனும் ஃபெயில் தான், 34 மார்க் எடுத்தவனும் ஃபெயில் தான் இல்லையா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுவே யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வாக்குகள் எடுக்கிறாங்கன்ற அந்த இதில் 500 ஓட்டு 1000 ஓட்டில் ஜெயித்தாலும் வெற்றி தானே. 300 ஓட்டில் திருமாவளவன் ஜெயிச்சார், அதுவும் வெற்றி தானே. அந்த மாதிரி வந்து என்ன வாக்கு வெற்றியோட அந்த எண்ணிக்கை வேணால் குறையலாமே தவிர திமுக வந்து பெரும்பான்மையான இடங்களை வந்து கைப்பற்றும். ரூலிங்கில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன முழுக்க காவல்துறை கண்காணிப்பு இருக்கிறதுக்கான மிஷினில் வந்து எந்த மாதிரியான வந்து ஒரு கோல்மால் நடக்குன்றது தான் இப்போ உன்னிப்பாக பார்க்குறாங்க. அது அடுத்தடுத்த நிலையில் என்னன்றது நம்ம பார்க்கலாம். பாமக இப்போ போய் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கீங்க பாஜக கூடன்ட்டு. பாமக எத்தனை இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டினா அவங்க ஒன்று கூட வராது. அன்புமணி ஜெயிக்க மாட்டார், நிச்சயமாக வராது, நிச்சயமாக வராது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேண்டிடேட் நிறுத்துகிறாங்க இல்லையா. ஏன்னா இவங்க ஒருவேளை அதிமுக போயிருந்தாங்கன்னா அது ப்ளஸ் ஆகும் இவங்களுடைய வாக்கு, அதிமுக வாக்குன்றது. பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 0 இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாக்கு தானே அங்கே வாங்க போகிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தொகுதியில் நின்னாலும் அவங்களுடைய வாக்கு மட்டும் தான் வாங்க போகிறாங்க. பிஜேபி அங்கே ஓட்டே இல்லைன்றதானே பேச்சு. தருமபுரியில் நீங்கள் சொல்லுங்கள் சார், தருமபுரியில் நிற்கிறார் யார், அன்புமணி நிற்கிறார் வச்சுங்களேன். அங்கே பிஜேபிக்கு எங்கே இருக்குது? நீங்கள் தருமபுரி போயிருக்கீங்களா? அது என்ன பூமி தெரியுங்களா? ஒரே ஒரு கொடியை காட்டிடுங்க நீங்கள், பிஜேபிக்கான கொடியை. கட்சி வளரல சார். இப்போ இவங்க கட்சியை தூக்கிட்டு இவங்க போவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியோட கட்சியை தூக்கிட்டு போகணும். விதி சொல்லுவாங்க தெரியுமா, விதி வலியதுன்னு. தருமபுரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கிற ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். அதிமுகவும் இருக்குது, திமுகவும் இருக்குது. பிஜேபிக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அது மாதிரி பல மாவட்டங்களில் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் வட மாவட்டங்களில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இவங்க கொடியை தூக்கிட்டு போகணும், வேறு வழி. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து டிடிவியை சேர்த்துட்டா வந்து தென் மாவட்டங்களில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே. ஏன் ஜெயிக்கலையே? ஆர்கே நகரில் அப்படிப்பட்டவர் வந்து ஆர்கே நகரில் ஜெயிச்சாருன்னு கேட்டால் ஆர்கே நகர் வந்து 20 ரூபா டோக்கனை கொடுத்து ஏமாற்றினார். இப்போ பிரச்சாரத்துக்குள்ளே போக சொல்லணும். ஆர்கே நகரில் பிரச்சாரத்துக்கு போக சொல்ல டிடிவியை ஒரு தொகுதியில் வந்து அவர் கேண்டிடேட்லாம் போட வேண்டாம். எந்த கட்சியை கூட்டணியில் இருக்கிறார்ல அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணி ஆதரவு தெரிவி பிரச்சாரம் பண்ணி ஒரு ஆர்கே நகர் தொகுதிக்குள்ளே நுழைய சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அந்த பழைய பேலன்ஸ் வாங்கிறதுக்கு. சரிங்களா? வெற்றிவேல் வந்து ஆத்மா தான் சாட்சி. அதனால் எனக்கு தெரிஞ்சோன்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியை வளர்க்கறதுக்கு உதவுதுன்னு சொல்லலாம். ஆனால் 2 பேர் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜெயலலிதா, கருணாநிதி, கலைஞர் இவங்க இல்லாத ஒரு காலகட்டத்தில் 2 பேர் ரியலைஸ் பண்ணோம். ஒன்று விசிக தலைவர், இன்னொன்று பாமக தலைவர். இவங்க 2 பேரும் வந்து கேட்டிங்கன்னா என்ன தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை முழுக்க அப்படி என்ன ஒரு வன்மம், அப்படி ஒரு சாதி வன்மம் தான் 2 பேரும். எப்படி இவர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணார், அவர் தமிழ் குடித்தாங்கின்னு பட்டம் கொடுத்தாரு. அப்போ சாதி இருக்க தானே செய்யுது. இங்கே என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்தது? தனித்தனியாக வந்து கடை நடத்தணும்னு பார்த்தீங்க, இப்போ தனித்தனியாக நிற்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல கலைஞர் இல்லாத ஜெயலலிதா இல்லாத காலத்தில் நீங்கள் ஒன்றா இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது தானே சார் முடிவு, நீங்கள் கை காட்டுறது தான் சார் எம்பி, நீங்கள் கை காட்டுறவங்க தான் சார் முதலமைச்சர். 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தா இது எப்போ இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த டாக்டர் ஐயாவுக்கு முடிஞ்சிருச்சு, வயசு மூப்பாயிடுச்சு. திருமாவளவன் கிட்டத்தட்ட அண்ணனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயசாகிட்டுருக்கு. இப்போ உங்களுடைய ஆரம்பித்த அந்த இலக்கு என்னாச்சு? ஆட்சியை நோக்கி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை நெருங்கி போகக்கூடிய அந்த நகர்வு என்னாச்சு? ஆரம்பித்த நேரத்தில் நிற்கிறீங்க நீங்கள். ஒரு எம்பி, 2 எம்பி அந்த நிலையில் தானே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய உங்களுடைய நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு இல்லை. இன்றைக்கி யாரோ அண்ணாமலை யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கட்ட நகரை நோக்கி நகர்றாங்க. இந்த இடத்துல ஜெயலலிதா இல்லாதது ஒரு ப்ளஸ் வந்து ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு, கலைஞர் இல்லாதது ப்ளஸ். கலைஞர் இடத்துலையாவது வந்து ஸ்டாலின் வந்து நிறைவு செய்கிறாரு,
அடுத்தடுத்து வாரிசு வராங்க. இப்போ ஜெயலலிதா அந்த இடத்துல இல்லை, அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சிக்கிட்டு வருது. கரையிற அந்த அந்த அதை வந்து கைப்பற்றக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே யாரை கொண்டு வந்து வைக்கிறீங்க? நீங்கள் தான் வாங்கியிருக்கணும். பாஜகவை கொண்டு வந்து பாஜக கொண்டு வந்து வைக்கிறீங்க. 2 பேருமே வந்து குற்றவாளிகள் தான் சொல்வேன். ஓகே. விசிகா தலைவரும் குற்றவாளி தான், டாக்டர் ராமதாஸும் குற்றவாளி தான். நீங்கள் தானே இருக்கணும் அந்த இடத்துல. ஒரு திராவிட கட்சி வந்து அழியுது சொன்னால் அந்த அந்த அழிவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே வந்து அறுவடை செய்யணும். ஆனால் இங்கே யாரோ வந்து அறுவடை செய்கிறான், கூட சேர்ந்து நீங்கள் வந்து அதுக்கு துணை போகிறீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இப்போவும் கூட சொல்கிறேன். விசிகா தலைவர் வந்து ஒருவேளை அதிமுக போயிருந்தாருன்னா ஒரு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி இன்னொரு சீட்டுக்காக வந்து சண்டை போட்டு கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அதிமுக போய் நகர்ந்திருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறக்கப்பட்டிருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இங்கே திமுக பக்கம் வந்திருக்கலாம் இல்லையா? இந்த இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. 2 பேருமே வாயால் கேட்டாங்க. நான் கேட்குறேன், திருமாவளவன் கூட அந்த வார்த்தை சொல்லியிருக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இருக்குதோ அந்த அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வாய்க்கால் வரப்பு தகராறு. நான் கேட்குறேன், சொல்லுங்கள். அந்த அளவுக்கு என்ன ஒன்மோன்னு கேட்குறேன். அப்போது இவங்க வரலாமா? பிஜேபி வரலாமா? ஜெய் ஸ்ரீராம் அவங்க வரலாமா? நான் கேட்குறேன், அவங்க வந்தால் ஓகேவா உங்களுக்கு? நீங்கள் தான் சனாதனம் எதிர்க்கிறவங்கள. அப்போது ரியல் எதிரி, அதாவது உண்மையான எதிரி யார் சார் உங்களுக்கு? விசிகாவுக்கு உண்மையான எதிரி யார்? பாஜகவா பாமகவா? அதை கவனிக்க வேணும். அதை கவனிக்க வேண்டிய கடமை விசிகாவுக்கு. அப்போ இந்த இடத்துல விசிகா தலைவரை நான் சொல்கிறேன், குற்றம் சாட்டுறேன். நான் குற்றம் சாட்டுறேன். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, பிஜேபியை சேர்க்காதீங்கன்னு. எடப்பாடி அதை ஃபாலோ பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் பி டீம்ன்றீங்க. பி டீம்னா ஏன் சார் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டு பேசி முடிச்சுட்டுக்கலாமா சார்? ஏன் உங்ககிட்ட அனுப்பணும் சொல்லுங்கள்? திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கா? உங்களுக்கே சாதாரண மக்கள் கணக்கு சொல்லுங்கள் சார். நீங்கள் பாமக போனதுனால ஈக்குவல் ரெண்டு தரப்பும் சம அளவில் பிரிக்கிறாங்க. அது சாதகம் யாருக்கு? திமுக தானே சாதகம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சனாதன சக்திகள் கை ஓங்கக்கூடாது கேட்டால் விசிகா தலைவர் வந்து ஒரு சீட்டு கூடுதலாக கேட்டு மறுக்கிற பட்சத்தில் அவர் அதிமுக போயிருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து யார் வந்திருப்பாங்கன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கும். அல்லது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாமல் இருந்தாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியில் இருக்கா அங்கே நாங்கள் இருக்க மாட்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? சொன்னார்ல, அந்த வார்த்தைக்கு தான் அவங்க வந்து நின்றுட்டாங்க. பத்தாவதுக்கு ஒரு சில்லற லாவாதேவி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் ஒரு பக்கம் நெறிஞ்சி முள் மாதிரி. அதான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒன்று அதிமுக, அதை விட்டால் கழுத கட்டா குட்டிச்சவர் பாஜகன்ற நிலைக்கு போயிட்டாங்க. ஆனால் திமுகன்ற வந்து ஒரு வலிமையான கட்சியோடு வரல. திமுகவும் இதில் பிழை செஞ்சுருக்கு. திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் இது கலைஞர் தான் பண்ணியிருப்பார் இந்த வேலையை. நீ இருந்துக்க, உனக்கு தனியாக கொடுத்துட்றேன் சரிங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி வரட்டும் பேசியிருப்பார். பேசி பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு வேளை வந்து இந்த திமுக அலைன்ஸில் வந்துருச்சுனாக்கா இப்போ அங்கே வந்து பிஜேபி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த விஷயங்களை கொஞ்சம் சாதுரியமாகவே கையாண்டிருப்பார். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அந்த அணுகுமுறையில் வந்து ஒரு பிழை தான் அது. பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவும் ஒரே அணியில் இருந்திருக்கணுன்ற நான் இந்த தேர்தலில். அப்போ வந்து பிஜேபி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ ஒரு வகையில் பிஜேபி வளர்கிறதுக்கு பிஜேபியோட கொடியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டம் கொண்டு போகிறான், தெருவா வீதி வீதியாக. அவன் ஆள் இல்லை கொண்டு போகிறதுக்கு. இப்போ புரியுதுங்களா சொல்கிறது? பாமக தொண்டன் பாஜக தொண்டனாக. இப்போ இங்கே பிழைய யார்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் தான் இந்த அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அமையறதுக்கான ஒரு காரணமாக இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். திருமாவளவன் தான் இந்த அலைன்ஸ் பிஜேபியோட பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேர்றதுக்கான அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டார். இதுதான் உண்மை. உண்மையிலே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எம்பியாக ஜெயிக்கிறது முக்கியமா, இல்லை திமுக வந்து எத்தனை எம்பி வராங்கன்ற முக்கியம்? சனாதன சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கை ஓங்கிறது முக்கியமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது முக்கியமானு பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமான அலைன்ஸ் வந்திருக்கோம். இவரே கூட சொல்லியிருக்கேன், நான் பாட்டாளி மக்கள் கட்சியை தூக்கி உள்ளே போடுங்க, உங்களுக்கும் சாதகமாக தான் இருக்கும். சிதம்பரத்தில் நீங்கள் கஷ்டப்படாமல் ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஊசலாட்டம் இருக்குல்ல உங்களுக்கு. இதே சிதம்பரம் தொகுதியில் இவ்வளோ வந்து பிரிவுகள் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கடந்த தேர்தலில் அந்த அளவுக்கு. இப்போ ஒரு ஒரு அஜெண்டா போட்டு வேலை செய்ய தான் போகிறாங்க உங்களை தோக்கடிக்கணுன்றதுக்காக. எதுக்கு இந்த நிலைன்னு கேட்குறேன் நான். ஏன் அவ்வளோ பரம்பரை? இங்கே யார் சார் நிரந்தரமான அரசியல் நண்பன் எதிரி? தேர்தலுக்கான கூட்டணி தானே. அவர் அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாதுன்ற நான். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் அங்கே சிக்கல். டாக்டரையோட இவர் வந்து இப்போ வயசாகிடுச்சு, அவர் காலம் முடிய போகுது, உங்கள் காலம் முடிய போகுது. இப்போ நீங்கள் 2 பேரும் யாரை கொண்டு வந்து விட்றீங்க? நீங்கள் மறைமுகமாக விட்றீங்க, அவர் நேரடியாக விட்றாரு. அவர் இதான் நடக்குது. கடந்த காலத்தில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி செஞ்சது தானே சார். பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவித்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்க வந்து ஒரு பிடிமானத்தை வச்சுருந்தாங்க.
ஆனால் உங்கள் நிலைமை என்ன? நீங்கள் சீட்டு பெறக்கூடிய இடத்துல, அவங்க சீட்டு வழங்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அதிமுக வரட்டும், அந்த திமுக வரட்டும், அவங்க கட்டுப்பாட்டில் தான் அவங்க போடுற அது அதான் சொன்ன தூக்கி எறிகிற வந்து தேசிய அரசியல் கட்சி வாங்குறாங்க. நீங்கள் எப்படி அவங்ககிட்ட போய் வாங்குற நிலைமையில இருக்கீங்க? அப்போ இங்கே வந்து நீங்கள் எம்பி ஆகிறது முக்கியம் கிடையாது. திமுகவில் எத்தனை எம்பி உருவாக்குறாங்கன்றது நீங்கள் பார்த்துருக்கூடாது. சனாதன சக்திகள் நீங்கள் கை வாங்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டினா, டாக்டர் அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு கேட்டினா, பாட்டாளி மக்கள் பக்கம் பிஜேபி வந்து நீங்கள் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவங்க சேர்க்கலை. பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேர்றதுல வந்து அங்கே ஒரு பிணக்கு இருக்குது. அவங்க வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக பிஜேபி கிட்ட போயிட்டாங்க. இங்கே யார் மறுக்க முடியும்? யாரும் அவங்கள சொல்ல முடியலை. எங்கள் கட்சி நிலைப்பாடு நாங்கள் போய் சேர்றோன்னு சொல்லுவாங்க. தொண்டர்கள் விரும்புகிறன்றது அது வேறு சப்ஜெக்ட் அது. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் உங்களுடைய எம்பி பதவி தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தே தவிர, தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள், சனாதன சக்திகள் கை ஓங்கிறத பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. அந்த பார்வையில் தான் நம்ம பார்க்கணும். பல விஷயங்களை எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு அக்காடு வாய்ஸ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி பிரபா.